ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் எக் ஆம்லேட் போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முட்டையை அவிய வைக்காமல் அப்படியே பண்ணணும். அதுக்கு நான் ஒரு முட்டை இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. இப்போது அதை நம்ம ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கர் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நம்ம நல்லா அடித்தாச்சு. அடித்ததுக்கப்புறமா அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். தேவைக்கு காரத்துக்கேற்ப வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போது ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் கலந்து விட்டாச்சு. இப்போது நான் 3/4 கிளாஸ் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா விஸ்கர் வச்சு வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விட்டுறணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயை சூடு பண்ண வச்சாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை ஸ்பூன் வச்சு குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். நல்லா அழகாக வெந்து ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஒன்றா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். நல்ல நொறு நொறுன்னு சூப்பரான எக் ஆம்லேட் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இந்த எக் ஆம்லேட் போண்டா. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.